வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி மைக்ரோபாலஜின்ற ஒரு கோர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் வந்து 3 வருஷம் நம்ம படிப்போம். வருஷத்துக்கு 2 செமஸ்டர் சொல்லிட்டு 6 செமஸ்டர் நம்மளுக்கு நடக்கும். சரிங்களா? நான் படிக்கும்போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்ததுன்றதை தான் இங்கே வந்து தெளிவாக டிவைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிங்கிஷ் கலரில் நான் மென்ஷன் பண்ணிட்ட எல்லா பேப்பர்ஸுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜிபிஏ அந்த சிஜிபிஏல கன்சிடர் பண்ணாத பேப்பர்ஸ் தான் வந்து இது எல்லாமே. நெக்ஸ்ட் ரெட் கலர் யூனிட்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர்ஸில் கவர் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சிஎஸ்சிஆர் யூஜிசியில் எந்த யூனிட்டில் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க தான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் பிஎஸ்சியில் இங்கே படிக்கிற கண்டென்ட்டை சேம் யூனிட் 9 இன் சிஎஸ்சிஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் சிலபஸில் ரிலேட் ஆகும். சரிங்களா? அதை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு சிஎஸ்சிஆர் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும்போது யூனிட் 9, அதுக்கப்புறம் யூனிட் 2, யூனிட் 1, யூனிட் 3, 13 அண்ட் யூனிட் 12 இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பிஎஸ்சியில் படிச்சதாக இருக்கும். அது யூனிட் 4 பிஎஸ்சியில் படித்த கண்டென்ட்ஸோட ரிலேட் ஆகும். அதனால் நீங்கள் பிஎஸ்சி படிக்கும் போது தெளிவாக படிச்சிட்டீங்க இந்த யூனிட்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். பேஸ் இங்கே நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு போகும்போது உங்களுக்கு கிளியர் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் இந்த 4 செமஸ்டர்லையுமே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து காமனாக இருக்கும். சரி, ஐ மீன் கம்பல்சரி நம்ம படிப்போம். ஆனால் வந்து 5th and 6th செமஸ்டர் வந்து நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு வராது. சரிங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிப்போம். அதுக்கப்புறம் வந்து கோர், அலைட் அண்ட் எலக்டிவ் இந்த மாதிரி 3 பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். கோர் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோபாலஜி ஒரு கோர்ஸ் நம்ம படிக்கிறோங்களா, மைக்ரோபாலஜின்ற ஒரு கோர்ஸ் நம்ம படிக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸோடைய சில ஃபிசியாலஜிக்கல் ஆகட்டும், அதோட ஜெனிக்கல் மெட்டீரியல் ஆகட்டும் எல்லாத்த பற்றியும் நம்ம படிக்கிறது மெயினாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கோர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எலக்டிவ் பேப்பர் என்னன்னு பார்த்தோம்னா அது ரிலேட்டட் மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ் இருக்குது, ஜெனடிக் இன்ஜினியரிங் ரிலேட்டட் டு கோர் பேப்பர் எல்லாமே வந்து எலக்டிவ் பேப்பரில் வரும். அலைட் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே அலைட் பேப்பர்ஸாக இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து தமிழ் இங்கிலீஷ் முடிச்சுட்டு கோர் பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் மைக்ரோபாலஜி, மைக்ரோபியல் ஃபிசியாலஜி. அலைட் பேப்பர் வந்து பயோ கெமிஸ்ட்ரி. இந்த பயோ கெமிஸ்ட்ரி நீங்கள் படிக்கும்போது சொன்ன மாதிரி நெட் எக்ஸாமில் யூனிட் 1 வந்து கவர் ஆகும். நான் மேஜர் எலக்டிவ் செல்லுலார் ஆர்கனைசேஷன் படிக்கும்போது யூனிட் 2 எல்லாமே ரெட் பெயினில் தான் எழுதியிருக்கேன். ஆனால் ரெட் பெயினில் ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலர் ஆர்கனைசேஷன். நீங்கள் பிஎஸ்சியில் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நெட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூனிட் 2ல் மெஜாரிட்டி நீங்கள் இங்கே என்ன சிலபஸ் கவர் பண்ணுறீங்களோ அதே சிலபஸ் டிட்டோவாக நெட் எக்ஸாம்க்கான சிலபஸ்லையுமே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செமஸ்டர் 2ல் என்னன்னு பார்த்தோம்னா கோர் பேப்பர் இம்யூனாலஜி அண்ட் மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ். சேம் பயோ கெமிஸ்ட்ரியோடைய செகண்ட் லெவல் மாதிரி தான் நம்ம செமஸ்டர் 2ல் படிப்போம். செமஸ்டர் 1க்கான தியரி இங்கே நம்ம அட்டன் பண்ணிடுவோம் செமஸ்டர் 1 பீரியட்லேயே. ஆனால் அதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நம்ம எப்பவுமே ஈவென்ட் செமஸ்டர்ஸில் தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். சரி, நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டருக்கான ப்ராக்டிக்கல் வந்து செகண்ட் செமஸ்டரில் நடக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கான ப்ராக்டிக்கல் 4th நடக்கும். அதுக்கப்புறம் 5th ப்ராக்டிக்கல் 6th தான் சேம் கம்பைனில் தான் நடக்கும். இதில் வந்து பயோ கெமிஸ்ட்ரி செகண்ட் லெவலாக இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி இம்யூனாலஜி வந்து நெட் எக்ஸாம் உடைய யூனிட் 4ல் வந்து ரிலேட்டடாக இருக்கும். சம் டாபிக்ஸ் தான் ரிலேட்டடாக இருக்கும். பட் நீங்கள் அந்த சம் டாபிக்ஸ்மே வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம் வந்து நான் எலக்டிவ், அதாவது சொன்னல கன்சிடர் பண்ணாத பேப்பர்ஸ் இங்கே நம்மளுக்கு என்னதான் மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னாலுமே யூனிட் 9 நெட் எக்ஸாமோட ரிலேட் ஆகுதுன்றதுக்காகவே நம்ம இதை தெளிவாக எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் படித்து முடிச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா சேம் தமிழ் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் கோர் பேப்பர் வந்து மாலிகுலர் பயாலஜி இருக்கும். மாலிகுலர் பயாலஜியில் வந்து யூனிட் 3 வந்து ரிலேட்டடாக இருக்கும். சம் டாபிக்ஸ் தான் வந்து கவர் ஆகுது. பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து யூனிட் 3 சில டாபிக்ஸ் கவுண்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது ரிலேட்டட் டாபிக்ஸ். பட் இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல் தானே, ஸோ படிச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஸ்கில் இந்த டாபிக்ஸ் வந்து வேரி ஆகும் காலேஜஸ் பொறுத்து. எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டிங் ஸ்கில் வந்து லெவல் 1 கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் 4th செமஸ்டரில் அதனுடைய லெவல் 2 கொடுத்துருந்தாங்க. சேம் அதனுடைய ப்ராக்டிக்கல் ஈவென்ட் செமஸ்டரில் தான் நடந்தது. இதில் வந்து என்ன கோர் பேப்பர் பார்த்தீங்கன்னா சாயில் அண்ட் அக்ரிகல்ச்சர் மைக்ரோபாலஜி. இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. படிக்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக சாயிலோட டைப்ஸ், டெக்ஸ்சர்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே படிச்சிருந்தோம். இந்த 4 செமஸ்டர் 2 வருஷம் முடிச்சுட்டு தேர்ட் இயர் என்ட்ரு ஆகும்போது நம்ம என்னமோ டாக்டர்ன்ற ஃபீல்டு கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பேப்பர்ஸுமே தான் மெடிக்கல் பாக்டீரியாலஜி அண்ட் மெடிக்கல் மைக்ரோபாலஜி அண்ட் பாராசைட்டாலஜி, மெடிக்கல் வைராலஜி. மெடிக்கல் ஃபீல்டில் நம்மளுடைய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுறன்ற ஒரு கோரான ஒரு பேப்பர்ஸ் தான் இது. நீங்கள் படித்தாலே வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணவே முடியும். இதனுடைய ப்ராக்டிக்கலுமே சேம் செமஸ்டர் 6ல் தான் நடக்கும். லாஸ்ட் செமஸ்டர் நம்ம படிக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியஸ்லுமே நம்ம ஜாப் ரிலேட்டடில் நம்ம படிக்கிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் நான் இந்த செமஸ்டர் படித்தேன். ஏன்னா என்வரன்மெண்டல் மைக்ரோபாலஜி என்வரன்மெண்டல் ரிலேட்டட் ஃபுட் அண்ட் டெய்ரி மைக்ரோபாலஜி பார்த்தீங்களா, இந்த பேப்பருடைய ப்ராக்டிக்கலில் நான் தெளிவாக படிச்சுட்டு போனதுனால தான் வந்து எனக்கு நான் 1 இயர் வந்து